ஆமாங்க. ஒரு அடியா ஒவ்வொரு அடி பாத்துனே போகணும். அட்டுக்கொண்டே வருகிறோம். மாநில பிரதமெல்லாம் ஆமாங்க. பாருங்க, கை கால்களை அசைக்கிறது ஐயா. ஒண்ணு பேர் பக்குமா எழுந்து உட்காருது. எழுலான்னு பாக்குது. இப்ப அதே எழுந்து சண்டைக்கு வராது முன்ன அது உயிர் பெற்று சண்டைக்கு வருவதற்கு முன்பாக அதனால அவரை அந்த துரியோதன மகாராஜை பிடித்தாக வேண்டும். எப்படி ஐயா எழுந்து எழுந்து செங்குட்டம் கிராமத்தை சேர்ந்த மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள், மகேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இதோ இங்க எழுந்தருளி இது நாடகத்தை பாராட்டி 101 ரூபாய் வரை இருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னும் பணம் கொடுப்பவரெல்லாம் கொடுக்கலாம். இந்த பிணத்திற்குள்ளே புகுந்திருப்பான்னு பார்த்தேன். எங்கோ ஒளிந்திருப்பார் என்று பார்த்தால் இங்கே இல்ல. இந்த இடத்தை எல்லாம் அப்படி ஒரு அடியாக வைத்து பார்த்து கொண்டே வருகிறோம். ஆமாங்க. அவன் அந்த மந்திரத்தை ஓதி முடிப்பதற்கு முன்பாக அவனை பிடிக்கணும். ஆமாங்க. அப்படின்னு சொல்லிருக்கிறான். அப்படி என்று உரைத்திருக்கிறார். விடக்கூடாதுங்க. அவன் எங்க இருக்கிறான்? எங்கே இருக்கிறார்? சம்பிரபந்தான அதிகாரிகள் நாடிய பார்க்க தனக்கு ஓடிய பார்க்க ஐந்து நதிகள் ஒன்றாக சேரும் இடம் சம்பிரபஞ்ச நதிக்கரை. என்னங்க தேடி பாரு. பாக்குறேன். ஐயா கங்காதேவி அமைதியா இருக்கிறாங்க. அமைதியாக இருக்கிறார்கள் ஐயா. பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமா, இவன் ஆமா நல்லவன் இல்ல. நல்லவர் இல்லங்க துரியோதன மகாராஜா. நல்லவனுக்கு இடம் கொடுக்கலாம். ஒரு நல்லவருக்கு இடம் கொடுக்கலாம். கெட்டவனுக்கு இடம் கொடுக்கலாமா? ஆமாங்க. எதனால இடம் கொடுத்துருப்பாங்க? ஏண்டா ஐயா, அவனும் பேரன் தான். அந்த ஒரு முறையிலே பார்த்தால் இல்ல. ஆமாங்க. கங்காதேவியோட பிள்ளை யாருங்க? எங்க தாத்தா பிதாமகர் பீஷ்மாச்சாரி. அப்படி அம்மா கங்காதேவி. ஆமாங்க. அதனால பேரனுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பேரனுக்காக இடம் கொடுத்திருக்கிறார்கள். நல்லவனுக்கு இடம் கொடுக்கலாம். நல்லவருக்கு யாரா இருந்தாலும் இடம் கொடுக்கலாங்க. ஆனா கெட்டவனுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்க. சரி ஐயா, ஜலம் அமைதியா இருக்குது. ஆமா ஐயா. சரி ஐயா, ஒரு ஆள் தண்ணியில தவறிக்கே விழுந்துடுறான். தண்ணியில தவறிக்கே விழுந்துடுறாங்க. ஜலத்துல விழுந்துட்டா கூட, ஒரு தண்ணியில விழுந்துட்டா கூட 3 முறை அந்த கங்காதேவி ஆமாங்க அவனை மேல கொண்டு வருமா. மேல கொண்டு வந்து உள்ள போவோம். அதனால யாரா பார்த்துட்டு காப்பாத்திட்டு நல்லதுதான். பார்த்துட்டு காப்பாத்திடலாம். 3 முறை தண்ணீருக்கும் தண்ணீருக்கு 3 பேர் சொல்லிக்கிறேன் பழமொழி. அதுதாங்க. தவறு விழுந்துட்டாரு 3 முறை. ஆனால் கங்காதேவி அமைதியா இருக்கிறா. தேவியானவர் அமைதியா. ஐயா, நம்ம நேரம் தவறி வந்துக்கிறோங்க. துரியோதன மகாராஜா உள்ள இறங்கி மந்திரத்துல சொல்லி கரியாரி போயிட்டு இருக்கிறார். உன் கணக்கு எப்படி தருது? பாருங்க, கரியாரி போயிட்டு இருக்கிறாரு. அது குளம் எப்படி தருது?
எல்லாருக்குமா விட்டாங்க தெரியுது. அது குளமா? அந்த குளத்துல இருந்து ஏறி போயிட்டார். நீ நினைக்கிற ராஜா நட மாதிரி இல்ல. அவரு நடப்பாரு. தண்ணியில இறங்கினா துணி நான் தூக்கினேன். அவனுக்கு தெரியும் துரியோதனுக்கு. ஆமாங்க. வரவன் ஆமா. முண்டா சோறு போடுறப்ப வரான். வரார். தேடி பாப்பான். தேடி பாப்பார். அதனாடி தேடி பார்த்து போயிடுவான். தேடி பார்த்து போயிடுவாரு அப்படின்னு அவன் வைக்கிறான். அவர் நினைக்கிறாரு. ஆனா இங்க பாரு என்னய்யா நான் கண்டுபிடிச்ச இப்பதானே அதை ஏறி போட்டாரு. சூச்சத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுல ஒரு சுற்றி. சுத்தி வீமன் குறிப்பிட அறிந்து கொண்டு சபத்தில் இருக்கும் அவன் சாய வேணும் என்று கடுமையா மனதில் எண்ணி ஜலத்திலிருந்து கிணத்திலே இருந்து ஐயா இந்த இந்த ஜலம் இறங்கு இறங்குவா உள்ள இறங்கிட்டேன். ஒருவன் முன்னே சென்றால் ஆமாங்க. அவனுடைய பாதத்திற்கு துளூர் மண்ணாடு எப்படி விழும்? அப்படி முன்னாடி எடுத்து வச்சோம்னா மொத்தமா முன்னாடி போய்வியும். ஆமாங்க. இதெல்லாம் குறிப்பிட இருந்து கொண்டேன். இதுதான் ஒரு குறிப்பு. டேய் ஐயா துரியோதனானும் ஆமாங்க ஒரே நாளில் பிறந்தோம். ஒரே நாளில் பிறந்தீர்கள். என்னோட 8 மணி நேரம் பெரியவாங்க. 8 மணி நேரம். அவனுடைய பாதமும் அவருடைய பாதமும் என்னுடைய பாதமும் உன்னுடைய பாதமும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே உடல் அமைப்பை கொண்டவர்கள் இருவரும். ஜலத்தில் எப்படி இறங்கிருக்கிறான்? அப்படி இறங்கிருக்கிறார் ஐயா. டேய் ஐயா ஜலத்தில் ஏறி போய் ஆமாங்க. அப்படி தெரியுது உனக்கு. ஆமாங்க ஏற்றமே தெரிஞ்சு அவன் எப்படி இறங்கிருக்கிறான்? எப்படி பாபான், இங்க பாருங்க. ஏறிக்கோதா? ஆமா அவன் பாதம் அவர் பாதம். இப்படி வரும்போது அந்த துளூர் மண் எப்படி விழுது? இப்ப போய் பின்னாடி வீதுங்க. பின்னாடி பார்த்து போனா பின்னாடி வீது. அவன் துளூர் மண் பாத்தியா? ஆமாங்க. அவன் ஜலத்தில் தான் இருக்கிறான். எங்க ஒரு சந்தேகம் ஏறினதுக்குதே இறங்குது இல்லையேன்னு. ஆமா அதான் அதுதாங்க. ஆனா ஜலத்தில் தான் இருக்கிறான். ஜலத்திலே தான் இருக்கிறார். சரி ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து பார்ப்போம். மரியாதையோட இடத்து பார்க்கலாம் ஐயா. சரினா? ஏங்க அவனை பார்த்த மூணுத்துக்கு ராஜா. அவனே 56 மூலத்திற்கு பேரரசர். டேய் ஐயா நானும் அவனும் ஒரே நாள் பிறந்தோம். ஒரே நாளிலே பிறந்தீர்கள். எப்படின்னா எப்படிங்க? ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஒரு தாயின் கருவில் 2 குழந்தை ஒரு பிறந்தது. தாயின் கருவிலே இரு குழந்தைகள் பிறகு 2 குழந்தை ரெட்டை குழந்தை. என்ன பிறகு ஒரு குழந்தை? முன்னாடி பிறகு ஒரு குழந்தை அண்ணன். அதே நிமிஷத்துல பின்னாடி ஒரு குழந்தை பிறகு. பின்னாடி பிறகு ஒரு குழந்தை தம்பி. ஒரே நேரத்தில் பிறந்தாலும் ஒரே நேரத்தில் ஒரு தாயின் கருவிலே இரட்டை குழந்தை பிறந்தாலும் முன்னே பிறப்போம் அண்ணன் பின்னே பிறப்ப தம்பி. தம்பி ஆமாங்க. ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்து கூப்பிடுவோம். மரியாதையோடு அழைத்து அவன் பார்க்கலாம். சண்டைக்காரன் தான் நமக்கு. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் மரியாதை. யாராக இருந்தாலும் மரியாதை முக்கியங்க. அண்ணா ஓஹோ அண்ணா அண்ணன் கூப்பிடுறீங்க. நல்லவரே கிடையாதுங்க. பாருங்க எப்பேற்பட்ட பாதகம் செய்து விட்டு உங்களுக்காக பயந்து அப்படி நடுங்கி ஒடுங்கி ஜலத்தில் இறங்கி விட்டு இருக்கிறார். அதுக்குதான் ஆமாங்க. எல்லாரும் ஒரு ஆசை ஒரு அளவோடு இருக்க வேண்டும். அளவு மீறினா அமிர்தமும் நஞ்சாகும். எல்லாம் பணம் கூட. ஆமாங்க. போதும் அளவுதான் இருக்கணும். போதும் என்று சொல்லக்கூடிய மனமே பொன் செய்ய எதுவுமே அளவு மீறி. ஆமா இருக்க கூடாது. ஆனா அளவு மீறி ஆசைப்பட்டவன் ஆசைப்பட்டு விட்டா எதுக்கு ஆசைப்பட்டான்? இதற்காக அண்ணே வேலையா பூரா பாடாளன் இல்லாயில் அசாயிலோ விட்டு விளையாடு.
ஐயா மண்ணுக்கு ஆசைப்பட்டவன் மண்ணுக்காக ஆசைப்பட்டு பங்காளி ஒரு நல்லதான் நினைக்கலாம். பங்காளிக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேங்க. ஏண்டா ஐயா மண்ணு கொடுத்திருந்தா மண்ணை கொடுத்திருந்தால் இந்த மகாபாரதம் உண்டோ? மகாபாரதமே கிடையாதுங்க. எங்கள் தேவியை ஆமா நினைத்தாலேயே ஆமா எனக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. ஆமாங்க ஐயா. ஏண்டா அவர் எண்ணத்தை முடித்துக் கொள்ள இப்ப கூட சேவை நான் கொடுத்துருக்கோம். ஆமாங்க விட்டுடுவான் அவனை. ஆமாங்க விட்டுடுவேன். ஆமாங்க. ஆனா விடுறதே காலி செய்யலாம். எவ்வளவு கொடுமை பண்ணாருங்க. எவ்வளவு தான் பண்ணாரு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுங்க. ஆனா ஒன்றால இரண்டால உன்னிடம் ஆதம் ஒன்றா ஒன்றா இரண்டா இரண்டா எத்தனையோ கொடுமை. எத்தனையோ பல கொடுமை செய்திருக்கிறார் ஐயா. அவன் செய்த கொடுமைகள் ஐயா எவ்வளவு கொடுமை செஞ்சுட்டு போற நான் எவ்வளவு பேர். சொல்லணும்னா ஆமாங்க நாட்கள் பொருந்தாது. ஆமாங்க. எழுதினா கூட எழுத வேண்டும் என்றால் ஏட்டிலே இடம் கொள்ளாது. ஐயா கொடுமைன்ற எவ்வளவு கொடுமை மன்னிக்கலாங்க. மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கிற முடியும் காரியமா செய்தாங்க. மன்னிக்க முடியாத காரியம் என்ன குற்றம் செய்தான்? என்ன செய்தான்? என்னங்க அதமாது மாது என்ன செய்தான்? மாது என்ன செய்தான்? ஏய் ஐயா மது அசாவையில் வச்ச பஜகடு அப்போது சபையில் சபையிலே எங்கள் ஐவருக்கு தேவை ஐவருக்கும் ஏழு திரு பாஞ்சாலி அம்மையாரை கொண்டு வந்து வஸ்திரமாக செய்தார்கள். ஆமாங்க அப்பயே சொல்ல வைத்தேன். ஆமா வாக்கு கொடுத்திருப்பீர்கள் என்று இருக்கிறாங்க. ஆமா. எப்படி என்று வாக்கு ஆமா கொடுத்திருப்பீர்களா என்னவென்று வாக்கு உன தந்திருக்க அனுவலப்பா டேய் அப்படியே எங்கள் ஐவருக்கு தேவி ஆமாங்க அளவு பாச்சாலி திரு பாஞ்சாலி அம்மையாரை வஸ்திரமாக செய்தார்கள். வஸ்திரவாதம் செய்தீர்கள். அப்பயே சொல்ல வைத்தேன். அந்த இடத்திலே என்னவென்று சபதம் வைத்தீர்கள் ஐயா? அந்த இழுத்து சொன்னவனையும் அங்கே இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வந்தவனையும் இந்த களத்திலே இருக்கும் சத்துரு காதல் சொல்லக்கூடிய இந்த கதையால் கொள்கிறேன். சொல்வேன் சொல்ல வைத்திருக்கிறேன். சபதம் வைத்திருக்கிறீர்கள். சரி ஐயா இது அப்புறம் விடக்கூடாது. ஐயா மரியாதை கொடுத்து கூட்டு பார்த்தோம். மரியாதையோடு அழைத்து பார்த்திருக்க வரவில்லை. இது அப்புறம் ஆமா யாருக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்றப்போ கங்காதேவி தான் எதனாலங்க? இந்த உலகத்தில் கங்காதேவி என்று ஆமா உத்தமி என்று உலகத்தோர் போட்டுகிறார்கள். உத்தமி பத்தினி என்றெல்லாம் இந்த உலகத்திலே கங்காதேவி போட்டுகிறார்கள். அவன் செய்த சத்திய கீர்த்தி எல்லாம் சத்தியம் கீர்த்தி எல்லாம் இன்றோடு அழிந்து போகுது. இந்த துரியோதன மகாராஜாக்கு இடம் கொடுத்ததுனாலே ஆமா அழிந்து போகுது. அழிந்து போகிறது ஐயா. அடிடா அடிங்க. ஜலம் கொண்டு வா. இதோ கொண்டு வருங்க. ஐயா அடுத்தடை கதை